ஆர்மி ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சொல்லியும். ஸோ ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டேன் யூடியூப்க்கு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஒரு பெரிய பிரேக் அப்புறம் வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா எஃப்எஃப்பையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு புது சீரீஸ்க்கெலாம் போகலாம். முதல்ல இந்த ஒன் ஷாட்டை பார்க்கலாமா இன்றைக்கி? ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு இன்ஸ்பயர்டு ஸ்டோரிடா. ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்பானிஷ் ஸ்டோரி. இது பேர் வந்து த்ரூ மை விண்டோன்னு ஒரு ஸ்டோரி. ஓகேவாடா? இது வந்து வாட்பேடில் இருக்குது. வேணா போய் பார்த்துக்கலாம். இதோட நம்ம தமிழில் கொஞ்சம் போடுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு தான். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டேன், கொஞ்சம் நம்ம தமிழ் டச்சோட. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாமா? ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜங்குக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, அவர் வந்து ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி ஒரு மெம்பர். ஸோ வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஜியான் கார்ப்பரேஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்களாடா? அந்த உங்கள் ஊர்லேயே, அதாவது வந்து உங்கள் ஊரில் சவுத் கொரியா நிறைய ஃபாரின்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்டட் ஆகிற வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனி. ஓகேவாடா? அவங்களோட ஜியான் கார்ப்பரேஷன். அவங்களோட ஃபேமிலியில் வந்து 3 பேர் பிரதர்ஸ். அதாவது வந்து ஸோ ஜங்குக் தான் வந்து செகண்ட் சைல்டு. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ஜியான் ஜங் ஓன், செகண்டு வந்து ஜியான் ஜங்கோக், தேர்டு வந்து ஜியான் ஜங்மின். ஓகேவாடா? ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து ஜியான் கார்ப்பரேஷன் அவங்களோட குழந்தைங்க. ஓகேவாடா? ஸோ வந்து ஜியான் ஜங்வோன், அதாவது வந்து ஜங்குக்கோட அண்ணன் தான் வந்து அவங்க கம்பெனிஸை வந்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக் வந்து இப்போ வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்ருக்காரு. அவரோட தம்பி வந்து அவரும் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காரு. ஓகேவாடா? ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து அவங்க கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேவாடா? உங்களோட வீடு பக்கத்தில் தான் ஜங்குக்கோட வீடு. ரொம்ப பெரிய வீடு. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா, உங்கள் வீடு வந்து ஒரு ஒரு ஸ்கொயரில் வந்து 1/2 பார்ட் தான், 1/3 பாதி பார்ட் வந்து ஜங்குக்கோட வீடு தான். பின்னாடி ஒரு டென்னிஸ் கோர்ட்டு, ஒரு ஸ்விம்மிங் பூலு, வீடே பார்த்திங்கன்னா உங்கள் வீடு மாதிரி ஒரு 3 மடங்கு ஏதோ அரண்மனை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவங்க ஃபேமிலி வந்து மூவின் ஆகிருக்கும். ஸோ அன்னிலேருந்தே உங்களுக்கு வந்து ஜங்குக் மேலே வந்து ஒரு கண்ணு. ஸோ ஜங்குக்கும் நீங்களும் ஒரே ஸ்கூல் படிக்கிறது இல்லை, ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய க்ரஷ் ஜங்குக் மேலே. போக போக உங்களுக்கு வந்து ஜங்குக் மேலே இந்த குட்டி க்ரஷ் ஆனது வந்து ஒரு அப்சஷனாக மாறிச்சிடா. ஸோ நீங்கள் ஜங்குக்கை ஸ்டாக் பண்ணுவீங்க. ஜங்குக்கோட ஃபுல் ரொட்டீனே உங்களுக்கு தெரியும். அவன் என்னென்ன பண்ணுவான், இந்த டைமில் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் உங்களோட குட்டி லவ்வானது அப்சஷனில் இருக்கும். ஜங்குக்கை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவன் எவ்வளோ பெரிய ப்ளே பாய், நம்பர் 1 ப்ளே பாயின்ட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பீங்க. ஜங்குக் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பார். ஸோ வந்து அவர் ரூமுக்கு வந்து நைட் வர பொண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு க்ரேஸி அப்சஷன் இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு லவ் அவன் மேலே உங்களுக்கு அப்சஷன். ஸோ உங்களுக்கு ஜங்குக்கும் நீங்களே இது வரைக்கும் பேசிக்கிட்டது கூட கிடையாதுடா இது வரைக்கும். ஆனால் வந்து அவனோட ஃபோட்டோஸ் அவ்வளோ வச்சுருப்பீங்க உங்களோட கம்ப்யூட்டரில். அவனோட ஃபோட்டோஸ், அவனோட ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜங்குக் தான். ஜங்குக் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை நினச்சிட்டே அப்படியே வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ரெடி ஆகிட்டு கீழே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான். சோமி உங்களோட ஃப்ரெண்ட். ஓகேவாடா? ஸோ நீங்களும் சோமியும் வந்து காரில் வந்து போகிறீங்க ஒரு கேஃபேக்கு. ஸோ 2 பேரும் வந்து கேஃபேல உட்காந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ வந்து சோமி வந்து கேட்குறா, எப்படி உன் ரைட்டிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து கேட்குறான். ஏதோ போகுதுடி, என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு வந்து ரைட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்டா. ஸோ வந்து ரைட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் பர்சியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து அதனால் வந்து என்னாகும், நீங்கள் வந்து ஒரு கிளப் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க ரைட்டிங்காக, ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி. ஓகேவாடா? அந்த கிளப்பில் வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கும் உங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ வந்து அந்த கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஸோ வந்து சோமி அதை பற்றி தான் கேட்குறான். எனக்கு அங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி. நான் அங்கேயும் போய் ஜங்குக்கை பற்றி தான் எழுதி வைக்கிறேன். எனக்கு அது எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆக்வர்டாக இருக்கா இல்லை ஷையாக இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஒயன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலையா? சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து நீ அவனை சைட் அடிச்சிட்ருக்கடி. அதுக்கப்புறம் இப்படி க்ரேஸியாக அப்சஷன் என்னடி இப்போ நினச்சிட்ருக்கடி? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து கேட்குறான்.
எனக்கு ஒன்றும் புரியல தான். எனக்கு ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷை ஆகுறீங்க. பங்கு நீ நல்லா தான் இருக்கியா பங்கு அப்படின்னு வந்து கேட்குறா சோமி. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 பேரும் வந்து பாய் பாய் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்கடா. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஈவினிங் டைம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தா ஜங்குக்கோட தம்பி இவனை தனியாக உட்காந்துருக்கான். நம்ம அவனுக்கு ஹாய் சொல்லணுமோ? இவன் எப்படியும் நம்மள ஃப்யூச்சர் பிரதர் இன் லாக்கு ஒரு குட்டி சால்யூட் போடுவோம். ஹாய் ஜங்மீன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. டக்குன்னு வந்து அவன் வந்து லேப்டாப்பில் வந்து ஏதோ டைப் பண்ணிகிட்ருப்பான். அவன் டக்குன்னு திரும்புகிறான். ஹலோ அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் ஒய்ஃபை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து அவன் சொன்னோடனே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒய்ஃபையா? ஆமாம், எனக்கு ஜங்குக் தான் சொன்னான், நீங்கள் தான் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் வீட்டில் ஒய்ஃபை வந்து இதுவாகிடுச்சு, நல்ல வேலை இப்போ உங்களால் தான் நான் வந்து ஒய்ஃபை வருது அப்படின்னோடனே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒய்ஃபை கொடுத்தேனா அப்படின்னோடனே ஆமாம் ஜங்குக் சொன்னானா அவன்கிட்ட வந்து அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவன் வந்து தலையாட்டுறான் ஆமான்ட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் எங்கடா கொடுத்தேன் அப்படின்னோடனே இல்லை நான் கொடுக்கல, உங்கள் பிரதர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினது கூட கிடையாது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓ ஐயோ ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நான் போயிட்டு வரேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்து போயிட்டான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எப்போ கொடுத்தீங்க பாஸ்வேர்டுன்னு நீங்களே யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம கொடுத்தோமா? இல்லையே, நான் கொடுக்கவே இல்லையே, அவன்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதே இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து உங்களே அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்கடா நீங்கள். அதாவது வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. ஒரு நைட்டு வந்து ஒரு 1:00 இருக்கும். நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க நல்லா. அப்போ வந்து எனக்கு திடீர்னு வந்து அந்த சவுண்டு நல்லா யாரோ பாட்டு கேட்டுட்ருக்காங்க, நல்லா கேட்குது உங்களுக்கு, அந்த டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு ஸ்லீப். நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நைட்டு 1 மணிக்கு எவன்டா பாட்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பெட்லேருந்து எந்திரிச்சு உங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் தாண்டா. ஸ்பீக்கர் கீழே இருக்கு, பாட்டு ஓடிட்டுருக்கு. ஜங்குக் வந்து ஒரு சேரில் கால் மேலே கால் போட்டு ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஜங்குக் வந்து ஸ்மோக்கை வந்து அதை ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கா இல்லையா, ஸோ வந்து அதை ப்ரீத் வெளியில் விட்டுட்டு ஆமாம் பர்மிஷன் எல்லாமே வா. ஜங்குக் வந்து அப்படியே வந்து அந்த சிகரெட்டில் இன்னொரு ப்ரீத்தை எடுத்துகிட்டு சொல்கிறாரு, என்னோடது ஒர்க் ஆகலை, அதான் உன்னோடதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எந்திரிக்கிறாரு. நீங்கள் ஜன்னல்லேருந்து பார்க்குறீங்க, ஜங்குக்கும் ஜன்னல்லேருந்து உங்களை பார்க்குறாரு கையில் லேப்டாப்போட. அதையும் நீ ஒத்துக்கிற அப்படின்னு நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. ஹானஸ்ட் என்னோட ஒரு குவாலிட்டி அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து லேப்டாப்பை கீழே வச்சுட்டு அப்படியே கையை கட்டிட்டு உங்களை பார்க்குறாரு. டியட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாரு. என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க போலக்கே, ஆனால் உன்னை பற்றியும் சில தெரியக்கூடாத விஷயங்கள் எனக்கு தெரியும். ஓயன் நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. என் ஒய்ஃபையை யூஸ் பண்ணாத, பாட்டை கட் பண்ண. நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ண, உன்னால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே இந்த ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணுறாரு. செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறாரு. செல்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் வந்து கதவை க்ளோஸ் பண்ணுறீங்க, விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கடா. நெக்ஸ்ட் டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் சோமியும் வந்து ஸ்கூலில் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் சோமியும் நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படியே பேசிக்கிட்டு. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு வந்து உங்களோட வாட்ச்லேருந்து அலாரம் அடிக்குது. ஸோ 5 o'clock ஆச்சு, ஃபுட்பால் ப்ராக்டிஸ்ன்ட்டு. சோமி வந்து உங்களை பார்க்குறா, மறுபடியும் போகணுமா? நீங்கள் தலையாட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்களா? ஸோ ஜங்குக்கு வந்து இப்போது 5 o'clock வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறீங்க, ஃபுட்பால் நடக்கிற கிரவுண்டுக்கு. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, கடைசி சீட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. சன்கிளாஸஸ்லாம் போட்டுக்கிட்டு ஹுட்டியெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் ஆகி ஓரத்தில் உட்காந்து நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க.
ஒரு ஷர்ட்லெஸ்ஸாக வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே. நீங்கள் ஜாங்கோக்கை பார்த்துட்ருக்கீங்கடா. அவர் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்தையும் ஃபுட்பால் கிரவுண்டில். அப்போ வந்து எனக்கு டக்குன்னு வந்து மழை பெய்யுது. ஸோ எல்லோரும் வந்து கிரவுண்டில் இருந்தவங்க எல்லோரும் மோஸ்ட்லி வந்து எனக்கு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு நீங்கள் வெளியில் வந்து கிரவுண்டை விட்டு வெளியில் இருந்தோடனே ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போ வந்து எனக்கு ஜாங்கோக்கும் அவரோட டீம்மேட்ஸும் வெளியில் வராங்க. வந்தோடனே எல்லாம் மலையில் வந்து எப்படியா வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ஏய் ஜாங்கோக் வாடா, ஒரு ட்ரிங்க் அடிக்க போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வந்து ஜாங்கோக் சொல்லிவிட்டு சொன்னேன். ஏய் நிஜமாக தான் சரியா, அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃபீல் பண்ணாதா அப்படின்னே, புது கிளப்புக்கு வேறு போகிறோம் அப்படின்னே, நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ வந்து ஜாங்கோக் வந்து அங்கே நிற்கிறாரு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜாங்கோக் வந்து திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கு போகாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாரு. பெரிய ஹானஸ்ட், என்னோட பெரிய குவாலிட்டின்னா மயிறு எங்கே அவனை வேறு டைரெக்ஷன் போனால் பொய் சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே நினச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஜாங்கோக்கை ஃபாலோ பண்ணுறீங்க. பின்னாடி தான் போகிறீங்க ஒரு குட் டிஸ்டன்ஸோட. ஸோ அவன் எங்கே டேர்ன் எடுக்கிறீங்க எல்லாம் போகிறீங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஒரு ஆலி மாதிரி இருக்குடா. ஸோ வந்து அங்கே வரான். நீங்கள் பார்க்குறீங்க, இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து எனக்கு டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டை வந்து திரும்புறீங்க. பார்த்தா வந்து ஜாங்கோக் வந்து அங்கே கை கட்டி நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் ஜாங்கோக் மேலேயே மோதியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் தலையை திக்கிறீங்க, பார்க்குறீங்க ஜாங்கோக்கா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து நீங்கள் ஜாங்கோக்கா கேட்குறீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் கேட்குறீங்க. ஸ்மோக் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தேடிட்டு இருந்தேன்னா இங்கே தான் கிடச்சதா ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜாங்கோக் வந்து அவர் கையில் இருக்க அந்த சிகரெட் வந்து காமிக்கிறாரு. ஆனால் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜாங்கோக் வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா தான். சும்மாவா? எதுக்கு இங்கே நீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோயா? இப்போ நடக்கிறது கூட குத்தமாயிடுச்சான். நான் எங்கே வேணாலும் நடப்பேன். கரெக்ட். ஆனால் எனக்கு ஒன்று சொல்ல, எதுக்கு ஏன் முன்னாடி இப்படி நடந்துகிட்ருக்க அப்படின்னு ஜாங்கோக் கேட்குறாரு. நான் உன் பின்னாலாம் நடக்கலையே. ஜாங்கோக் சிரிக்கிறாரு. உனக்கு என் மேலே இருக்கிற அந்த குட்டி அந்த ஸ்டாக்கர் அப்சஷனை பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டு. நீ என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியலையே. நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. அப்போ வந்து ஜாங்கோக் வந்து அவங்க டக்குன்னு வந்து கையை பிடிச்சி இழுத்து அவர் பேக்கிட்ட கொண்டு போகிறாரு. ஒரு மார்க்கர் எடுக்கிறாரு. J1 அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் கையில் வந்து ஒரு நம்பர் எழுதுகிறாரு. ஜாங்கோக் வந்து ஃபுல்லாக அதை எழுதிக்கிட்டு, எதானே பாஸ்வேர்ட், என்னோடய வைஃபை பாஸ்வேர்ட், அந்த கோட் ஜியான் ஜாங்கோக் மை லவ் அப்படின்னு சொல்லி ஜாங்கோக் வந்து சிரிக்கிறாரு. இந்த உலகம் உன்னைய மட்டும் தான் சுற்றி வரும்னு நினச்சிட்ருக்காத. என்னை சுற்றி வராதான் ஒயன், ஆனால் உனக்கு வருது. ஒய்ஃபை எடுக்கிறதுக்காக உங்கள் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணேன். ஆனால் அங்கே நிறையா ஸ்டஃப்ஸ் இருந்தது உள்ளார. ஃபோட்டோஸ், சர்ச்சஸ், டெக்ஸ்ட், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஜாங்கோக்கை பார்க்குறீங்க. அவன் அதை சொல்ல, உனக்கு தெரியும்ல ஹேக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய க்ரைம்ன்ட்டு. நீ என்னை பற்றி எழுதுனதெல்லாம் நான் படித்தேன் ஒயன். என்ன நீ எழுதுனதில் நீ பார்த்த அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஸ்லைட்டாக பேனிக் ஆகி கேட்குறீங்க. என்னை பற்றி ஏன் எழுதியிருக்கோயன்? நீங்கள் உங்கள் லிப்ஸை வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால தான் நான் எழுதினேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்கடா. நான் இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், என்னை சுற்றி வர அந்த ஃபேன் கேர்ள்ஸ் மாதிரி பொழுக்கு நீன்னுட்டு. ஆனால் நீ வேறு பொழுக்கவேன் அதுக்கு மேலே அப்படின்னு வந்து ஜாங்கோக் வந்து சொல்கிறாரு. உன் லைஃப்லேயே என்னை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு நீ பார்த்துருக்கவே முடியாது. ஜாங்கோக் வந்து சிரிக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுக்கு என்கிட்ட என்ன வேணும், உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. என் ரூமுக்கு வரணுமா என்ன? அப்புறம் காலையில் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் எழுந்திருக்கணுமா என்ன? நோ தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் ஏன்? நீங்கள் உங்கள் லிப்ஸை மறுபடியும் வெயிட் பண்ணுறீங்கடா. தரையை பார்க்குறீங்க. ஃபால் இன் லவ் வித் மீ ஜாங்கோக் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சீரியஸ்லி அதுக்கு தான் நீங்கள் இருக்கியா? ஆனால் நீ டைப் கூட கிடையாதே. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்கடா. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திரும்புறீங்கடா. ஸோ நல்ல நைட் டைம். அப்போ வந்து எனக்கு ஒரு நாய் வந்து உள்ள விடுது. லைட்டாக உங்களுக்கு ஒரு பீதி வருது உள்ளார. நீங்கள் திரும்புறீங்க.
பக்கத்து வீடு தானே நீனு, எனக்கு கொஞ்சம் கம்பெனி தா அப்படின்னு. நான் வருவேன், ஆனால் நான் எதுவும் ஃப்ரீயாக செய்ய மாட்டேனே அப்படின்னு ஜங்குக் வந்து சொல்கிறாரு. என்ன வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. கிஸ், நான் எங்கே வேணுமோ அங்கே கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக வந்து ஷாக் ஆகுது. இது கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு எனக்கு தெரியலையா ஜங்குக் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. வேணான்னா நீ நடந்து போ தனியா. ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கை கட்டுறாரு. ஃபைன் அப்படின்னு சொல்கிறேங்க. வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வேணுமோ கிஸ் பண்ணிக்கோங்க ஜங்குக் அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஜங்குக் வந்து பக்கத்தில் வராரு. உங்களுக்கு லைட்டாக அப்படி பீதி ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஐஸ்க்கு க்ளோஸ் பண்ணுறீங்கடா. ஸோ வந்து ஜங்குக் வந்து வராரு. ஆல்மோஸ்ட் உங்கள் 2 பேர் நோஸும் டச்சிங்கில் இருக்குது. ஜங்குக் வந்து கிஸ் பண்ண போகிறான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஜங்குக் போயிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அப்புறம் எதுக்கிட்ட கேட்டேன், அப்புறம் எதுக்கிட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து போகிறீங்கடா உங்கள் வீட்டுக்கு. ஸோ உங்கள் வீடு பக்கத்து வீடு தானே. ஸோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போகிறீங்க, ஜங்குக்கை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனோடனே டக்குன்னு உங்கள் ரூமுக்கு போய் என்ன பண்ணுறீங்க, என் ஒய்ஃபை என் ரூல்ஸ், இனிமேல் என் ரூல் என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபையை பிடுங்கி விட்டீங்கடா. நீங்கள் நைட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ திடீர்னு வந்து உங்களுக்கு யாரோ உங்கள் ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறீங்க. அப்போது டக்குன்னு வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கேட் போர்டு ஒன்று பக்கத்தில் இருக்கும், உங்கள் பழைய ஸ்கேட் போர்டு. அதை எடுத்துகிட்டு அப்படியே அமைதியாக போய் டக்குன்னு வந்து யார் அது எந்திரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னே நீங்கள் வந்து டக்குன்னு வந்து லைட் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து ஜங்குக் தான்டா. உங்களோட ஒய்ஃபையை வந்து நீங்கள் ப்ளக்கை வந்து இது பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து சொருவிட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஜங்குக் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. யாரோ என் ஒய்ஃபையை கீழே இது பண்ணி விட்டாங்க, பிடுங்கி விட்டாங்க, அதனால தான் சொருவிட்டுருக்கேன் மறுபடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் கூட ஒன்று கேட்கலாமா, ஏதோ என்னோடய ஒய்ஃபையை நீ சொந்த கொண்டாடுற மாதிரி இங்கே வந்து கனெக்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஜங்குக் வந்து சிரிக்கிறாரு. அம்மா இது என்ன த டெம்பிளா அப்படின்னு வந்து நீங்கள் எழுதின புக்கை வந்து ஜங்குக் வந்து கையில் காமிக்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு வந்து புக் எடுக்கிறீங்க. நீ இப்படி என் ரூம்குள்ளே வந்ததுக்கு நான் போலீஸில் மாட்டிடலாம் தெரியுமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜங்குக் உடனே சிரிக்கிறாரு. ஆனால் நீ பண்ண மாட்டியே. ஓ அப்படியே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டாக் பண்ணுறவங்க எப்பயுமே அவங்க ஸ்டாக் பண்ணுற பீப்புளை வந்து மாட்டிவிட மாட்டாங்க. எப்பயுமே வந்து ஸ்டாக் பண்ணுறவங்க தான் மாட்டி விடுவாங்க அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனாலும் என் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு நான் வந்து உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விடலாம் தெரியுமா ஜங்குக் வந்து சொல்கிறாரு. ஆனால் நீ ஸ்டாக் பண்ணுறதோட அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஓ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டாக்கிங் தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் இதுவும் வேறு அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. உனக்கு என்னை பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்காதே அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக் வந்து கண்ணடிச்சிட்டு வந்து உங்கள் ஜன்னல் வந்து கீழே குதித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாருடா அவர். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாக புரியல. 2 நிமிஷம் உட்காந்து ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து கீழே குதிச்சிருப்பாலே, அவர் டக்குன்னு வந்து திரும்புகிறாரு. அதுவும் இல்லாமல் நீ உன்னோட ரூமை வந்து க்ளீன் பண்ணும் கொஞ்சம் நிறையா, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. டெய்லியும் படிப்பேன் சரியா, அதனால தான் என் ரூம் அப்படி இருக்கு. அம்மா நீ எங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணுற அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து கேட்குறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் அப்படின்னே ஜங்குக் வந்து அப்படியே தலையை நாட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் வந்து ஒரு விங்க் அடிச்சுட்டு அப்படியே வந்து அவரை வந்து அப்படியே போயிட்டார்றா. நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களும் தூங்க போயிடுவீங்க. நெக்ஸ்ட் டேடா நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாபில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பர்கர் ப்ளேஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சோமியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்போ வந்து என்ன ஆகுது, நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம் ப்ளேஸ் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, டக்குன்னு வந்து ஜங்குக் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அப்படி கீழே குனிஞ்சிடுங்க. என்னடி அவன்டி நடந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. அப்போ வந்து என்ன ஆகுது, ஜங்குக் வந்து அந்த ட்ராலிக்கிட்ட வந்துட்டாரு. ஏய் எந்திரி அப்படின்னு ஜங்குக் வந்து சொன்னோன்னே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. கையில் அப்படியே வந்து கீழே விழுந்து அதை எடுக்கிற மாதிரி. உனக்கு என்ன வேணும், என்ன நீ சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கான இடம்மா அப்படின்னு ஜங்குக் வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. நீ எதுக்கு வந்த அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. எங்கள் அண்ணன் இன்றைக்கி ஒரு புது கிளப் ஓப்பன் பண்ணுறான், இன்றைக்கி நைட்டு. உன்னை நான் இன்வைட் பண்ணுறேன் அந்த ஒய்ஃபை திருடினதுக்கு
அப்படின்னு ஜங்குக் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் கூட்டிகிட்டு வரேன் உன்னோட சாய்ஸ் தான், உன் பேர் லிஸ்ட்டில் இருக்க வந்துரு அப்படின்னு சொல்லி ஜங்குக் விங்க் அடிச்சுட்டு கண்ணடிச்சிட்டு அவர் வந்து போயிட்டாரா. நீங்கள் வந்து அங்கேயே நிற்கிறீங்க. பக்கத்தில் வந்து சோமி வந்து எப்படி சொல்கிறதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா, ஏன் உன்னை பார்ட்டி கூப்பிட்டுருக்காண்டி, கிளப்புக்கு போகிறோம் கிளப்புக்கு போகிறோம் கிளப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கா. சும்மா இருடி, அவன் இன்னும் பிளான் பண்ணுறான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக் போயிட்டுருக்கான். அவனை வந்து பார்க்குறீங்க. பார்த்துக்கிறேன் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகுறீங்கடா. ஸோ நீங்கள் 2 பேரும் பார்ட்டிக்கு ரெடி ஆகி போயிட்டுருக்கீங்க. அந்த பார்ட்டி நடக்கிற அந்த புது கிளப்புக்கு நீங்கள் போனோடனே உங்களை வந்து உள்ளார இன்வைட் பண்ணுறாங்களா. அப்போ வந்து என்ன ஆகுது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் சோமியும் உள்ளார போய் இது மாதிரி நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கோட தம்பி இருக்கான் இல்லையா, ஜொங்மின், அவனை வந்து பார்க்குறீங்க. ஏய், இது அவன் தம்பி தானே சோமி வந்து கேட்குறா. நீங்கள் வந்து ஆமாம் அவனே தான் பண்ணனே. அவனை வந்து நீங்களும் சோமியும் போய் பக்கத்தில் வந்து உட்காருங்க. என்ன குடிக்காமல் உட்காந்துருக்க உங்கள் அண்ணனோட கிளப்லே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. எனக்கு ட்ரிங்க்ஸ் அலௌடு இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் அவன் வந்து சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரட்டா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. நிஜமாவா அப்படின்னே, ஆனால் சீக்ரெட் ஒன்று தான் வாங்கி தருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் வந்து ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி தரீங்கடா. அவனுக்கு வந்து அலௌடு இல்லை, ஆனாலும் நீங்கள் வந்து ரகசியமாக உங்களுக்கு வாங்குற மாதிரி வாங்கி நீங்கள் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஸோ வந்து அந்த பார்ட்டி ஃபுல்லாக ஜாலியாக போகுது. நீங்கள் ஜொங்மின் அப்புறமேட்டுக்கு சோமின் 3 பேர் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த பார்ட்டி ஃபுல்லாக. அதுதான் உங்களுக்கு ஒரு லைட் டிஸப்பாயின்மெண்ட். நீங்கள் வந்து டைம் போக போக என்ன ஆகுது, ஜொங்மின் வந்து ரொம்ப ட்ரங்க் ஆகிட்டான். நல்லா போதை தலைக்கு ஏறிடுச்சு அவனுக்கு. நீங்களும் சோமியும் வந்து அவனை வந்து ஒரு காரில் வந்து டாக்ஸிலேருந்து உட்கார வைக்கிறீங்க. என்னடி இப்படி இதுக்கு ஒரு 4 ட்ரிங்க்கு இப்படி கீழே விழுந்துட்டான் இவன் அப்படின்னு வந்து சோமி வந்து சொல்கிறா. அதாண்டி எனக்கும் தெரியல, இவனை இப்படி கொடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் காரில் வந்து உட்கார வைக்கிறீங்க நீங்களும் சோமியும் ஜங்மின் வந்து சோமிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ரைடு ஃபுல்லாக. நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ எங்கள் கால் ஃப்ரெண்ட் ஆயிடுறியா அப்படின்னோடனே, ஐயோ அவனு வாயை மூட சொல்லிடி அப்படின்னு சோமி வந்து கோவத்தில் கத்துறா. ஐயோ நம்ம எங்கடி கூட்டிகிட்டு போகிறது, உங்கள் வீட்டில் போய் ட்ராப் பண்ணலாமா அப்படின்னோடனே, நீங்கள் வந்து நான் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து எனக்கு ஜங்மின் இருக்கான் இல்லையாடா, உங்கள் ஃபோனை வாங்கி கார்லேருந்து வெளில போட்டான். ஏய், நீங்கள் வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கீழே போய் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் உங்கள் டிஸ்பிளேல பெரிய கிராக்கு, உன்னை கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்காடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, ஜங்குக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து வீட்டு முன்னாடி நெல்லை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து நீங்கள் ஜங்மின் அப்புறமேட்டுக்கு சோமி நீங்களும் சோமியும் ஜங்மீனை பிடிச்சிட்ருக்கீங்கடா. அப்போ வந்து என்ன ஆகுது, ஜங்குக்கு வந்து வராரு. அவனை வந்து ஷோல்டர் மேலே கை போட்டு ஜங்மீனை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். நம்ம அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு இவ்வளோதான் அடி தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சோமி வந்து கத்துறான். ஒட்டு தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சோமியும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போய் அன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் வந்து என்ன ஆகுது, நீங்கள் வந்து எந்திரிச்சோடனே உங்கள் அம்மா தான்டா, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான்ல ஜங்குக்குன்னு, அவன் வந்து இந்த பையன் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு இது தராங்க, ஒரு கேரி பேக். நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ரேப் பண்ணியிருக்கேன். என்னது இது அப்படின்னு பார்த்தா ஒரு ஐஃபோன். உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இது அப்படின்னு வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் வச்சுருக்கான். ஜொங்மின் வந்து ஃபோன் உடச்சிருப்பான் இல்லையா, அதான் அதுக்கு பதிலாக தான் வந்து புது ஃபோன் வாங்கி தந்திருக்கான் அவங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க, இதனால் கண்டிப்பாக எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கோட வீட்டில் போய் காலிங் பெல் அடிக்கிறீங்கடா. அப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணுறான். ஹாய், நான் கிளாரா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறா. ஜங்குக்கு இருக்கானா உள்ளார அப்படின்னோடனே அவள் வந்து கேமிங் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களோட உள்ளார விட்டுட்டு கதவை மூடிட்டா. எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. நேராக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம் கேமிங் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிட்டா. நீங்கள் வந்து முழிக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக போய் லெஃப்ட் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ரூமில் வந்து கதை திறந்தா ஜங்குக்கு தான் கேம் விளாண்டுட்ருக்காரு. பெரிய ஸ்க்ரீன் இருக்கா, கீழே வந்து அந்த கேம் கன்சோல் வச்சு விளாண்டுட்ருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணு கூட
பேசிக்கிட்டே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து நான் அப்புறமேட்டு ஃபோன் பண்ணுறேன் பாய் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. உன்னோட ஃபோன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ஃபோனை வைக்கிறீங்க. கொடுத்த கிஃப்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப தப்பான பழக்கம் உனக்கு தெரியாதா வயன் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து கேட்குறாரு. என் ஃபோனில் ஸ்க்ரீன் தான் உடஞ்சிருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் என் தம்பி தானே அதை உடைச்சான் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. பரவாயில்ல, அது ஒரு ஃபோன் தான், ஃபோனில் ஒன்றும் ஆக்க போகிறதில்ல. வந்து அந்த ஃபோனை வந்து இந்த பிங் பாங் டேபிள் இருக்கும் இல்லையாடா, அதில் வந்து வைக்கிறீங்க. இங்கே பாரு, என்கிட்ட விளையாண்டுட்ருக்கியா ஜங்குக் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஹே, நான் கொஞ்சம் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. என்கிட்டயும் இதே மாதிரி நிறைய பொண்ணுங்கள்ட்டையும் இப்படி தான் நடந்துக்குவியா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஏன் உனக்கு அது குத்துதா அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து அதை கேட்குறாரு எந்திரிச்சிட்டு. சரி, நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபோன் வேணாம், நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. எனக்கு ஒன்று தெரியுமா, நான் பார்த்த பொண்ணுங்கள்லேயே உன்னை மாதிரி இப்படியே ஒரு ஸ்டப்பனான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தா எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. அப்படி இப்படி உன்னை அடிக்கணும் போல் இருக்குடி எனக்கு அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு. அப்போ திடீர்னு வந்து ஜங்குக் வந்து கேன் ஐ கிஸ் யூ அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து கேட்குறாரு. நோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கேருந்து கதை டொம்முன்னு மூடிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்கடா. என்ன நினச்சிட்ருக்கான் அவன்? விளையாடுவானா? என்னை பார்த்தா எப்படி இருக்கு, அவனோட ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டு போகிறீங்க. அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் அவங்க வீட்டை விட்டுட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் போகிறீங்கடா. அப்படியே ஜங்குக் வந்து அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குதுன்னு அவருக்கே தெரில. 2 நாள் அப்படியே இருக்குது, பைத்தியம் மாதிரி போகுது. உங்களுக்கும் அப்படியே தான் போகுது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஜங்குக் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவானா, ஏதாவது பண்ணுவான்ட்டு உங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சோமி இருக்கா இல்லையாடா, நீங்கள் வந்து இப்படி இருக்கவும் உங்களை வந்து கிளப்புக்கு வந்து வாடி போகலாம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து கிளப்பில் புலம்பிகிட்ருக்கீங்க. எப்படி நான் இப்போ தான் எனக்கு அவனை பார்த்தா எப்படி தெரியுது என்னை பார்த்தா அவனுக்கு? அவனோட ரூமில் வர பொண்ணு மாதிரி இருக்கான் பார்த்தா, ப்ளே பாய், சச் ப்ளே பாய் அவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கத்துறீங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பண்ணிட்டு ஆகுதுறான். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை வீட்டு முன்னாடி வந்து உங்களை வந்து ட்ரா பண்ணுறா. அவனே பார்த்து போடி வீட்டுக்கு அப்படின்னோடனே, நானும் லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, நீங்கள் போதையிலே வந்து தலையாட்டுறீங்க. போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு சாவியை தேடிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டு சாவி உங்களுக்கு காணோம். உங்கள் பேக் வந்து கீழே விழுந்துருச்சு போதையில். அப்போ வந்து நாங்கள் ஜங்குக் வந்து அப்போ தான் எங்கேயோ போயிருப்பார். அவரும் வெளில வராரு. பார்த்தா நீங்கள் வந்து குடிச்சிட்டு நல்லா உங்கள் பேக்கை நோண்டிகிட்ருக்கீங்க, சாவிக்காக காணோம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டம்பிள் ஆகி கீழே விழுந்துட்டீங்க போதையெல்லாம். ஜங்குக் வந்து உங்களை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவரோட வீட்டுக்குள்ளே போய் அவரோட ரூமுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் அவரோட பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. பெட்டில் திரும்பிக்கிட்ட நீங்கள் வந்து ஜங்குக்கோட கை பிடிக்கிறீங்க. எனக்கு ஒரு கதை சொல்லு. நான் அந்த கதையை நான் எழுத மாட்டேன், ப்ராமிஸ். ஜங்குக் வந்து அந்த பெட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனோட உலகமே அவன் பேரண்ட்ஸ் தான். அவனோட ஃபேமிலி அவ்வளோ பர்ஃபெக்டான ஃபேமிலி. நீங்கள் வந்து தலையாட்டுறீங்க. அப்புறம் அவனுக்கு அவங்க அப்பா அம்மா, அண்ணன், தம்பி இவங்க எல்லோரும் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அவன் ஃபேமிலியை வந்து ப்ரௌடாக்கணுன்னு தான் நினப்பான் எல்லா நேரமும். ஒரு நாள் அந்த குட்டி பையன் ஒரு பரீட்சையில் வந்து ஒரு டஃப்பான பரீட்சையில் A கிரேட் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வேகமாக ஓடி வரான். நீங்கள் வந்து தலையாட்டுறீங்க. அப்போ வந்து என்னாச்சு, அவனோட அப்பா வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்து ஃபாரின் போகும்போது என்ன ஆகுது, அவங்க அம்மா இருக்காங்க. அவன் வந்து டக்குன்னு வந்து அவங்க ரூம்குள்ளே போனால் அந்த பையனோட அம்மாவும் வேற ஒரு மென்னும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு வந்து அப்படியே பயமாகிடுச்சு. உடனே அவங்க அம்மா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, வேற ஒரு மென் கூட. அவங்க அப்பா இல்லாத ஒரு மென், அந்த பையனோட அப்பா இல்லாத ஒரு மென் கூட. அவனுக்கு உடனே பயமாயிடுச்சு. இது அவங்க அப்பாட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த குட்டி பையன்
போய் அதை அவங்க அண்ணன்ட்ட சொன்னான். ஜங்குக்கோட வாய்ஸ் அப்படியே கிராக் ஆகுதுடா. அவன் எவ்வளோ கெஞ்சியும் அவங்க அண்ணன் கேட்காம அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான். அவங்க அப்பா அவனை கூப்பிட்டாரு மறுபடியும். அவங்க அப்பா பார்க்க அந்த பையன் போகிறான். குட்டி பையனுக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக டிஆர்எஸ். அவனுக்கு பயம். அப்போ எனக்கு தான் அவங்க அப்பா ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாரு. இதே மாதிரி தான் நானும் உங்கள் மாதிரி தான் நான் நிறைய ரிலேஷன்ஷிப் கூட இருந்தேன் கல்யாணம் ஆகியும் அப்படின்னு அந்த குட்டி பையனோட அப்பா சொல்கிறாரு. ஜங்குக்கோட வாய்ஸ் அப்படியே கிராக் ஆகிட்டே இருக்கு ஒரு செகண்டும். அப்படியே நீ அழுதுட்ருக்க தெரியுமா? லவ் மேக்ஸ் அஸ் வீக் அப்படின்னு அந்த குட்டி பையனோட அப்பா சொல்கிறாரு. நீங்கள் போதையில் கேட்குறீங்க, நீ காதல்னு வீக் ஆகும்னு நினைக்கிறியா ஜங்குக்? ஜங்குக் அப்படியே மேலே பார்க்குறாரு. அவர் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். உங்கள் கண்ணு மூடி இருக்கு, நீங்கள் போதையில் தான் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. அதனால தான் நீ லவ் பண்ணதே கிடையாது அது வரைக்கும் யாரையுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது மாதிரி எதுவுமே சொல்லலையே. நீ யாராவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கோட கையை பிடிக்கிறீங்க. அப்படியே தூக்கத்தில் உங்கள் விரலும் அவனோட விரலும் இன்டர்ட்வைன் ஆகுது. ஜங்குக் அதை பார்க்குறான். மேபி அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஒரு ஃபியூ டேஸ் ஆகுதுடா அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம். ஆகுதுடா அந்த இன்சிடெண்ட் நடந்து. ஜங்குக் இப்போ அவரோட அப்பா ஆஃபீஸில் அவங்க அண்ணனும் இருக்கான். ஸோ அவங்க அப்பா அவனை கூப்பிட்ருப்பாரு. ஜங்குக், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ எவ்வளோ பொண்ணுங்க கூட வேணால் ஒன் நைட் ஸ்டாண்ட் வச்சுக்கோ, ஆனால் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஜங்குக் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் உட்காந்துருக்காரு. உனக்கு தெரியுமா, உன்னோட மார்க்ஸ்லாம் டவுன் ஆகிட்டே இருக்கு வர வர. இது வேணாம் ஜங்குக், இங்கே ஒழுங்காக படி. நீ பிஸ்னஸ் படிக்கிறதுக்கும் நீ நான் ஹார்ட்வேர்ட் சென்ட் பண்ணுறேன். நம்ம கம்பெனியில் நீ ஒரு மெம்பர் ஆக போகிற, ஒரு போர்டு மெம்பராக உனக்கு ஒரு டேலண்ட் வேணாமா ஜங்குக்? இது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டுருக்கா அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா கேட்குறாரு. ஜங்குக் அவங்க அண்ணனை முறைக்கிறான். ஜங்குக் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அவன் எந்திரிச்சு போயிட்டான்டா. அப்போ எனக்கு நீங்களும் சோமியும் உங்களோட அந்த பர்கர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எனக்கு ஜங்குக் அங்கே வரான். நீனு இங்கே வந்திருக்க அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. நானும் இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு திடீர்னு கேட்குறான். நீங்கள் உங்கள் பாஸ் அதாவது பார்க்குறீங்க. அப்போ அன்னிலேருந்து ஜங்குக் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாருடா. ஸோ ஜங்குக் மெடிசன் படிக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கல. உங்கள் கூட ஜங்குக் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு 1 வீக் அவர் அந்த பர்கர் இடத்துல ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பர்கர் இடத்துல வேலை முடிச்சுட்டு அந்த மணி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு டெய்லியும். நீங்களும் ஜங்குக்கும் நெக்ஸ்ட் டே பார்ட்டி. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நெக்ஸ்ட் டே எங்கள் ஸ்கூலில் பார்ட்டி இருக்குது நீ வா அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கீங்களா. உங்கள் வீடு பக்கத்து வீட்டு தான். ஜங்குக்கோட அப்பாவும் அவங்க ஜங்குக்கோட தாத்தாவும் வெளியில் நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஸ்டாப் ஆகிட்டீங்க. நீங்கள் அப்போ தான் பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சு வந்திருப்பீங்க 2 பேரும் கை கோத்துட்டு. ஜங்குக்கோட தாத்தா பார்க்குறாரு. எனக்கு மெடிசன் தானே படிக்கணும், படி, உங்கள் அப்பாட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு ஜங்குக்கோட தாத்தா சொல்கிறாரு. ஜங்குக்கால நம்பவே முடியல சுத்தமாக. ஏன்னா அவன் ஆசைப்பட்ட டிகிரியை அவன் படிக்க போகிறான் அப்படின்னோடனே ஜங்குக் கத்திட்டு நிஜமாவா அப்படின்னோடனே ஜங்குக் அவங்க அப்பா பார்க்குறான். அவங்க அப்பா எக்ஸ்ப்ரெஷனே இல்லை, ஆனால் தலையாட்டுறாரு ஆமான்ட்டு. நீங்கள் நீங்களும் ஜங்குக்கும் உடனே கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க மேலேயும் கீழேயும். ஏன்னா ஜங்குக்கோட ட்ரீம் ஜாப் இல்லையா, அது அவனுக்கு கிடச்சிருச்சு இப்போ. ஸோ 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக கத்திகிட்ருக்கீங்கடா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜங்குக்கும் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜங்குக் அவனோட ப்ளே பாய் ஆட்டிடியூட்லாம் விட்டுட்டு ஒரு ப்ராப்பர் மேனாக உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஜங்குக் படிக்கிறதுக்காக வேறு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் 2 பேரும் இன்னும் அதுக்கு 2 months இருக்குது. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாக 2 பேரும் டேட்ஸ் போகிறது, இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறது, கம்பெனி என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு என்ஜாய் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்களும் ஜங்குக்கும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. ஏன்னா ஜங்குக் ஃபாரின் போகணும் இல்லையா, அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண. நீங்கள் நீங்களும் ஜங்குக்கும் ஏர்போர்ட்டுக்கு ரன் பண்ணுற
ஓடிட்டுருக்கீங்க, டக்குன்னு போயிட்டுருக்கீங்க அவனோட ப்ளேனுக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது, ஜங்குக் வந்து நீங்களும் ஜங்குக் ஓடிட்டுருக்கீங்க. 2 பேரும் ஒரு கையிலேயே ஒரு பேக் இருக்கு. ஜங்குக் வந்து ஒரு சூட்கேஸ் வச்சிருக்காரு. அவரு பேக்க மாட்டிக்கிட்டு. இப்போ வந்து என்ன ஆகுது, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவே இல்ல. அப்பன்னு வந்து ஜங்குக் வந்து சொல்றாரு. "என்னடா இப்போ போய் சொல்ற?" அப்பன்னு வந்து நீங்க வந்து கேட்குறீங்க. "நான் ஆக்சுவலி வேணுக்குனே தான் எங்க வீட்ல இருக்க ஒய்ஃபைய உடைச்சேன். உன்கிட்ட பேசுறதுக்காக." அப்பன்னு சொன்னோனே, அவங்களுக்கு டக்குன்னு வந்து சிரிப்பு வந்துருச்சு. டக்குன்னு வந்து ஜங்குக் வந்து உங்கள கட்டி பிடிச்சிட்டு உங்களோட நெத்தியில கிஸ் கொடுத்துட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொன்னோனே, நீங்களும் ஐ லவ் யூ டு சொல்றீங்க. ஜங்குக் வந்து டிபார்ச்சருக்காக போயிட்டான்டா. நீங்க வந்து நிக்கிறீங்க ஜங்குக் போறத பார்த்துட்டு. நீங்க 2 பேரும் அவனுக்கு டாட்டா காமிக்கிறீங்க போனோனே. ஸோ 2 பேரும் காலேஜ் ஃபுல்லா அப்படிதான் போயிருக்கோம் ஃபுல்லா. நீங்க டெய்லி ஃபோன் பேசுறது 2 பேரும் மாத்தி மாத்தி. கொஞ்சம் வருஷங்கள் போயிடுச்சு. ஸோ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நின்னுட்டுருக்கீங்க. ஸோ வந்து நீங்க வந்து ஸ்டேஜ் கீழ பார்க்குறீங்க. நிறையா அவங்க ஃபேமிலிஸ், ஜங்குக் அவனோட ஃபேமிலி, உங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருக்காங்க. புக் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. த்ரூ மை விண்டோ உங்களோட ஸ்டோரியும் ஜங்குக்கோட ஸ்டோரியும் ஒரு புக்கில் எழுதி. இந்த புக்குக்கு என்னோட பெரிய சப்போர்ட்டே என்னோட ஹஸ்பண்ட் தான், ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜங்குக் வந்து இப்போ ஒரு டாக்டர், நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஸோ ஜங்குக் வந்து அவரோட மடியில் வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் பிறந்த ஒரு குட்டி குழந்த அவள் மடியில் உட்காந்துருக்கா. அவளும் வந்து கை தட்டிட்டு ஐம் ஹாப்பி டு ரிலீஸ் திஸ் புக் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் புக்கை வந்து காமிக்கிறீங்க. 2 கை வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ அதில் த்ரூ மை விண்டோ அப்படின்னு சொல்லி உங்களோட லைஃப்பும் ஜங்குக்கோட லைஃப்பும் வந்து ஒரு புக்கை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கடா. ஸோ இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எஃபர்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ பை பை டா ஆர்மீஸ்.